السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 154 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 155வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். 6வது 7வது பாடமான அல் முஅர்ரஃபு பில் இதாஃபதி வல் முஅர்ரஃபு பின் நிதா. இலாஃபத்தின் மூலம் முஅர்ரஃபானது, நிதாவின் மூலம் முஅர்ரஃபானது என்பதை பாடத்தை கடந்த பாடத்தில் பார்த்தோம். இந்த அல் முஅர்ரஃபு பில் இலாஃபா என்றால் என்ன, அல் முஅர்ரஃபு பில் நிதா என்றால் என்ன என்று தெளிவாக பார்த்தோம். 7 மாரிஃபாக்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு ஒரு நக்கீரா மாரிஃப் இணைப்பதை கொண்டு 7 மாரிஃபாக்களில் ஒன்று ஒரு நக்கீராவின் பக்கம் இணைப்பதின் மூலம் அந்த நக்கீரா மாரிஃபாவாக மாறும். அது எந்த மாரிஃபாவாக இருந்தாலும் சரி, லமீராக இருக்கட்டும், அலமாக இருக்கட்டும், இஸ்மு இஷாராவாக இருக்கட்டும், மௌசூல் சிலாவாக இருக்கட்டும், அதே போல அலிஃப்லாம் மாரிஃபாவாக இருக்கட்டும், இல்லாட்டி இலாஃபத் மாரிஃபாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மாரிஃபா ஒரு நக்கீராவின் பக்கம் நாம் இலாஃபத் செய்யும் பொழுது அந்த நக்கீரா ஒரு மாரிஃபாவாக மாறும் என்பதை நாம் பார்த்தோம். அப்படி அது மாறும் பொழுது அதற்கு தான் அல் முஅர்ரஃபு பில் இலாஃபா என்று கூற வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதே போல அல் முஅர்ரஃபு பின் நிதா, அதே போல ஒரு நக்கீராவான வார்த்தை, அந்த வார்த்தையை நிதாவுடைய எழுத்து நுழைந்து நாம் குறிப்பிட்ட ஒரு நபரை கூப்பிடும் பொழுது அந்த ஒரு மாறி நக்கிரா என்பது மாரிஃபாவாக மாறும் என்பதையும் நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். ஆக, மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் நாம் 6வது 7வது பாடமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இதுக்கு முன்னாடியே ஒன்னொன்னு நம்ம பார்த்தாச்சு. லமீரை பற்றி பாடம் பார்த்தோம். அதே போல அலமை பற்றி பார்த்தோம். இஸ்மு ஷாராவை பற்றி நாம் பாடம் பார்த்தோம். மௌசூல் சிலாவை பற்றி பார்த்தோம். இப்ப அலிஃப்லாமை பத்தி, அலிஃப்லாம் மாரிஃபாவை பற்றி பார்த்தோம். இது கடைசியாக 6வது 7வதாக இந்த பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாடத்தில் நாம் பார்த்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். பயிற்சிகளை முழுமையாக காண்போம். அந்த பயிற்சிகளை முழுமையாக காணும் பொழுது நம்மளுக்கு பாடத்தில் வந்த சில சில சந்தேகங்கள் அதன் மூலம் நீங்குவதற்கு அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் போவோம். இப்போ பயிற்சி 2. பயிற்சி 2ல என்ன சொல்றாங்க? இஜாலி நக்கிராத்தில் ஆத்தியத, பின்வரும் நக்கிராக்களை ஆக்கு, மஆரிஃப பில் இலாஃபதி, இலாஃபத்தின் மூலம் மாரிஃபாக்களாக ஆக்கு. அப்ப இலாஃபத்தின் மூலம் மாரிஃபாக்களாக ஆக்கணும், சரியா? வல்லாஹா, இன்னும் அதை வை, அந்த மாரிஃபாக்களை வை, பாத தாரிஃபி, மாரிஃபா ஆக்கிய பிறகு வை, ஃபி ஜுமலின் தாமத்தின், பரிபூர்ணமான வாசகங்களிலே வை. வஸ்தௌஃபி அன்வாஅல் மஆரிஃபில் மும்கினதி ஃபில் அஸ்மாஇல் முலாஃபி இலைஹா, முலாஃப் இலைஹியான இஸ்முகளிலிருந்து சாத்தியமான மாரிஃபாக்கள் வகைகளை நீ பரிபூர்ணமாக்கு. அப்ப மாரிஃபாக்களின் வகைகள், சாத்தியமான என்னது மாரிஃபாக்களின் வகைகளை கொண்டு வா. ஃபில் அஸ்மாஇல் முலாஃபி இலைஹா, முலாஃப் இலைஹியான இஸ்முகளிலே. அதாவது நம்ம ஒரு நக்கிராவின் பக்கம் ஒரு வார்த்தையை இணைக்கிறோம் என்றால் அந்த வார்த்தை மாரிஃபாவாக இருக்க வேண்டும். அந்த மாரிஃபா, அதான் சொல்றாங்க, அந்த மாரிஃபாவிலே எந்த வகையான மாரிஃபாக்கள்லாம் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி எல்லா, ஏன்னா நிறைய மாரிஃபா இருக்குது. எந்த மாரிஃபா வேணா நம்ம இலாஃபத்துல கொண்டு வரலாம். ஒரு ரீஷின்னு என்ன செய்யலாம், லமீர் மாரிஃபாவை கொண்டு வரலாம், இல்லாட்டி அலம் மாரிஃபாவை கொண்டு வரலாம், இஸ்மி ஷாரா மாரிஃபா கொண்டு வரலாம், மௌசூல் சிலா எது வேணா நம்ம என்ன செஞ்சா முலாஃபிலிஹா கொண்டு வரலாம், சரியா? அப்ப முலாஃபிலிஹியான இஸ்முகளிலே சாத்தியமான மாரிஃபாக்கள் வகைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக்கு. இப்படி எல்லா வகையும் நம்ம என்ன செய்யலாம், முலாஃபிலிஹா கொண்டு வரலாம். சாத்தியமா எதெல்லாம் இருக்கோ அதை கொண்டு வந்து ஒவ்வொன்று, இப்ப 1 2 3 5 கொடுத்துருக்காங்க. இந்த 5லயும் நம்மளுக்கு எதெல்லாம் முடியுமோ அந்த நிறைய வகையான மாரிஃபாக்கள், அது எல்லாத்தையும் ஏதோ ஒண்ணு ஒரே வகையை கொண்டு வந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் லமீர் 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 ஒரு வகையா கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்டா வித்தியாசமா மாரிஃபாக்களின் வகைகளை, சாத்தியமான மாரிஃபாக்களின் வகைகளை கொண்டு வாங்க, வேற வேற கொண்டு வந்து பரிபூர்ணமாக்குன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றாங்க, சரியா? வாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன செய்வோம், புது புது வகை வகையான மாரிஃபாக்களை இலாஃபத் செய்து நாம் கொண்டு வருவோம், சரியா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா படிப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க,
ரீஷு தாவூசி, ரீஷுன் என்ற ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. அதுக்கானது இங்க இருக்கு பாருங்க. ரீஷு தாவூசி. தாவூஸ் என்றால் மயில். மயிலின் தோகையாகிறது. லவ்னுஹு ஜமீலுன், அந்த தோகையின் நிறம் என்பது ஜமீலுன், அழகானதா இருக்கிறது. அந்த தோகையின் நிறம் என்பது ஜமீலுன், அழகானதா இருக்கிறது. இங்க அலிஃப் லாம் மாரிஃபாவை இலாஃபத்தாக முலாஃபிலிஹா கொண்டு வந்திருக்கோம். முலாஃபிலிஹி கேட்டாங்களா, இப்போ அலிஃப் லாம் மாரிஃபா என்ற இஸ்மை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முலாஃபிலிஹா கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பாருங்க அகசானுன். அதுக்கு பாருங்க இம்தலஅத், இம்தலஅத் அகசானு ஜைத்தூனி பி பிஸ்ஸிமாரி. அப்ப ஆலிவ் மரம், ஜெய்தூன் மரம்னா என்னது, ஆலிவ் மரத்தின் கிளைகள் நிரம்பி விட்டன. பிஸ்ஸிமாரி, பழங்களை கொண்டு, கனிகளை கொண்டு ஆலிவ் மரத்தின் கிளைகள் நிரம்பி விட்டன. இப்ப பாருங்க, இங்க அகசானுக்கு அலிஃப் லாம் மாரிஃபா முலாஃபிலிஹா கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பாருங்க லா பாஇஆத்துன், லா தஷ்தரி மின் பாஇஆத்தி தரீகி. சரியா? இப்ப பாதை வியாபாரிகளிடமிருந்து நீ வாங்காதே. பாதையில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளிடமிருந்து நீ என்ன செய்யாதே, வாங்காதே. பாஇஆத் வியாபாரி, இது வந்து பெண்கள், வியாபார பெண்களை குறிக்கும். வியாபார பெண்களிடமிருந்து நீ வாங்காதே. அப்ப அலிஃப் லாம் மாரிஃபா இங்க கொண்டு வந்திருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க ஸாயிமூன. ஸாயிமு ரமலான, ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாகிறவர்கள். முசாபூன, கூலி அளிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இங்க ரமலான் என்பது அலம் மாரிஃபா. இப்ப அலம் மாரிஃபாவை முலாஃபிலிஹா கொண்டு வந்திருக்கோம். இது மூணுத்துக்கும் அலிஃப் லாம் மாரிஃபா, இதுக்கு அலம் மாரிஃபா. அடுத்து பாருங்க ஷாத்தி ஆனி. பாருங்க ஷாத்தி அன் நஹரி. அப்ப ஆற்றின் இரு கரைகள் ஆகிறது. ஜமீலானி, அழகானதாக இருக்கிறது. இப்ப இங்க அலிஃப் லாம் மாரிஃபா கொண்டு வந்திருக்கோம் இலாஃபத்துல. அடுத்து பாருங்க அஸ்ஸா தானே. அஹ் அஹ் கதல்து சுஅபான, சுஅபான ஹாதல், சுஅபான ஹாதல் ஹக்லி பி அசாய. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, நான் கொன்றேன் எதை, சுஅபான் பாம்பை. எந்த பாம்பு, இந்த வயலில் உள்ள பாம்பை நான் கொன்றேன். பி அசாய, என்னுடைய தடியை கொண்டு நான் என்ன செய்தேன், என்னுடைய கம்பை கொண்டு, என்னுடைய தடியை கொண்டு இந்த வயலில் உள்ள பாம்பை கொன்றேன். இப்போ ஹாதல் ஹக்கல்ன்றது இஷாரா மாரிஃபா தானே. இப்போ இஸ்மு இஷாரா மாரிஃபா, அதை என்ன செஞ்சிருக்கோம், சாபானின் பக்கம் இலாபத்துல கொண்டு வந்திருக்கோம். இது ஒண்ணு. இங்க ஒண்ணு அசாதான் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை. அந்த அசாவுக்கு லமீர் மாரிஃபா, யா என்பது முத்தக்கல்லிமுடைய லமீர் தானே. அந்த முத்தக்கல்லிமுடைய யா லமீர் மாரிஃபாவை சேர்த்திருக்கோம். அலிஃப் லாம் மாரிஃபா கொண்டு வந்திருக்கோம், அலம் மாரிஃபா கொண்டு வந்திருக்கோம், இங்க லமீர் மாரிஃபாவை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா பாருங்க அமலுன். இப்ப அமலுக்கு ஒண்ணு வந்திருக்காங்க பாருங்க. உத்துகீனு அமலி, என்னுடைய வேலையை சிறப்பாக நான் செய்கிறேன். சரி, அப்ப அமலுக்கு லமீர் மாரிஃபாவை கொண்டு வந்திருக்கோம் யா. சரியா? அடுத்து பாருங்க மிதாது. மிதாதுக்கு பாருங்க நஃபீத மிதாதுல் மிஹ்பரதி, மைக்கூட்டு, மைக்கூட்டின் மை தீர்ந்து விட்டது. நஃபீதானா தீர்ந்து விட்டது, மிதாதுனா மை, மிஹபரானா மைக்கூட்டு, மை பேனா. அந்த பேனா, மை பேனா, பேனா மை, மை ஊத்தி எழுதக்கூடிய பேனாக்கு மிஹபரத் என்பார்கள். அந்த பேனாவின் மை என்னவாகி விட்டது, தீர்ந்து விட்டது. அடுத்து பாருங்க ஷிஅருன், ஷிஅருக ஜமீலுன், உன்னுடைய முடியாகிறது, முடி இல்லை என்னது, உன்னுடைய ஷாருன்னு படிச்சா முடி, ஷேர்னா உன்னுடைய கவிதை, உன்னுடைய கவிதை ஆகிறது ஜமீனும், அழகானதா இருக்கிறது. அப்ப இங்க லமீர் மாரிஃபாவை சேர்த்திருக்கோம், இங்க அலிஃப்லாம் மாரிஃபாவை சேர்த்திருக்கோம். அடுத்து பாருங்க ஷஜாஅத்து. அதுக்கு பாருங்க ஷஜாஅத்துல் ஜுனூதி, வீரர்களின் துணிச்சல், வீரர்களின் வீரமாகிறது. அத்ஹலத்தில் அஅதா, எதிரிகளை வியப்பில் ஆழ்த்தியது. சரியா? அப்ப நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம், அலிஃப்லாம் மாரிஃபாவை சேர்த்திருக்கோம். சாத்தியமான வகைகள் ஒரே மாதிரி நம்ம கொண்டு வரல, கொஞ்சம் கலந்துதான் கொண்டு வந்திருக்கோம். சாத்தியமானது கேட்டாங்க, நம்ம முடிஞ்சவளுக்கு கொஞ்சம் கலந்து என்ன செஞ்சிட்டோம், லமீர் மாரிஃபா, அலிஃப்லாம் மாரிஃபா, அதே போல
அலம் மாரிஃபான்னு கொஞ்சம் கலந்து கலந்து முலாஃபிலிகளை கொண்டு வந்திருக்கோம். அவங்க கேட்ட மாதிரி செஞ்சுட்டோம். சரியா? சாத்தியமானது கேட்டாங்க, அந்த மாதிரி நம்ம சாத்தியமானது கொண்டு வந்துட்டோம். அடுத்து பாருங்க, நாலாவது மூணாவது பயிற்சி பார்ப்போமா? மூணாவது பயிற்சியில என்ன சொல்றாங்க? இஜ்அல் குல்ல முலாஃபின் ஃபில் அம்சிலத்தில் ஆத்தியத்தி நக்கீரத்தன். பின்வரும் உதாரணங்களிலே உள்ள ஒவ்வொரு முலாஃபியுமாக்கு நக்கீரத்தன், நக்கீராவாக ஆக்கு. இப்ப ஜிதுஉ ஷஜரத்தி வந்திருக்கு. அப்ப இது முலாஃபு, இது முலாஃபிலிஹி. அப்ப இது முலாஃப நம்ம நக்கீராவா ஆக்கணும்னா முலாஃபிலிஹிய தூக்கிட்டு இது தனியா கொண்டு வரணும். அப்பதான் அது என்னவாகும்? நக்கீராவா மாறும். சரியா? மஅ பகாஇஹி முலாஃபன். ஆஹ் அந்த ஒவ்வொரு முலாஃபும் மீதமாக இருப்பதுடன், முலாஃபாக மீதமாக இருப்பதுடன் அதை முலாஃபாக ஆக்கு. அப்ப முலாஃபா இருக்கணுமா? ஆனா அதை நக்கீராவா ஆக்கணும். சரியா? முலாஃபாவே இருக்கணுமா? ஆனா என்னவா இருக்கணும்? அதை நக்கீராவா ஆக்கணும். அப்ப ஒரு நக்கீரா ஒன்னொன்னு நக்கீராவின் பக்கம் இலாஃபத் ஆகும் பொழுது அது என்னவாகாது? மாரிஃபாவாக மாறாது. நம்ம மேல பாடத்திலே படிச்ச தெளிவ, ஒரு நக்கீரா ஒரு மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் ஆகும் பொழுது மட்டும்தான் அந்த நக்கீரா மாரிஃபாவாகும். ஒரு நக்கீரா ஒன்னொன்னு நக்கீராவின் பக்கம் இலாஃபத் ஆனால் அது அந்த வார்த்தை என்னவாகாது? மாரிஃபாவாக ஆகவே ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு நக்கீராவை ஒன்னொரு நக்கீராவின் பக்கம் இலாஃபத் செஞ்சா என்னவாயிர போகுது? அது மாரிஃபா இல்லாம போயிடும். ஆனா அது முலாஃபாவே மீதமா இருக்கும். அதான் சொல்றாங்க, அந்த ஒவ்வொரு முலாஃபும் முலாஃபாக மீதமாக இருப்பதுடன் அதை நக்கீராவாக ஆக்கும். சரியா? அப்ப ஒரு நக்கீரா இன்னும் நக்கீராவின் பார்க்க இலாஃபத் செய்யற மாதிரி நம்ம எழுதிட்டாவே போதும். இங்க இருக்கு பாருங்க. ஆஹ் இங்க கொடுத்துருக்காங்களா? ஜிதுஉ ஷஜரத்தி மாயிலுன். அர்த்தம் ஒண்ணுதான். என்ன இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செஞ்சுட்டோம்? நக்கீரா அலிஃப்லாம் மாரிஃபாவா இருந்துச்சு, அதை நக்கீராவா இங்க படிக்க போறோம். இங்க வெறும் அலிஃப்லாம் இல்லாம நக்கீராவா படிக்க போறோம். இப்ப ஜிதுன்றதும் நக்கீரா, ஷஜரத்தின்றதும் நக்கீரா. இது முலாஃபிலிஹி தான். ஆனாலும் என்னவாகாது? மாரிஃபா ஆகாது. ஏன்? முலாஃபிலிஹி மாரிஃபாவா இருந்தா மட்டும்தான் இதுவும் மாரிஃபாவாகும். சரியா? அப்ப பாருங்க, அர்த்தம் பார்ப்போமா? ஆஹ் பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஒரு ஒரு தடவை மட்டும் அர்த்தம் வச்சிருவாங்க. இப்ப ஜிதுஉ ஷஜரத்தின் மாயிலுன், ஒரு மரத்தின் ஆஹ் தண்டாகிறது. ஆஹ் மாயிலுன் என்னவாக இருக்கிறது? சாயக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மரத்தின் அந்த ஒரு தண்டு, ஒரு மரத்துண்டு. சரியா? ஒரு மரத்தின் துண்டாகிறது மாயிலுன் சாயக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஜிதுஉ ஷஜரத்தின்றது தான் மாரிஃபா. இது மாரிஃபா கிடையாது. இது தஃசீஸ் கொடுக்கும் என்பார்கள். இதற்கு அரபியில் என்னது? இலாஃபத்து பாடம் கடந்த முதல் பகுதியில பார்த்தோம்ல, அதுல நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு நக்கீரா இன்னும் நக்கீராவின் பக்கம் சேர்ந்தா தஃசீஸ் கொடுக்குமே தவிர என்ன கொடுக்காது? மாரிஃபாவாக மாறாது. சரியா? அடுத்து பாருங்க, ஷவாரிஉல் மதீனதி முஸ்தஹிமத்துன். இது பாருங்க, ஷவாரிஉ மதீனத்தின், ஒரு நகரத்தின் தெருக்கள் ஆகிறது முஸ்தஹிமத்துன். ஏதோ ஒரு நகரத்தின் தெருக்கள் ஆகிறது முஸ்தஹிமத்துன். எப்படி இருக்கிறது? நெரிசலானதாக இருக்கிறது. இங்க ஷவாரிஉல் மதீனத்தை படிக்க அந்த நகரத்தின் தெருக்கள் ஆகிறது முஸ்தஹிமத்துன், நெருக்கமாக இருக்கிறது. அப்ப ஜிதோன் சஜரத்துனா அந்த மரத்தின் கண்டாகிறது சாயக்கூடியதா இருக்கிறது. இது ஏதோ ஒரு மரம், இது அந்த மரம் குறிப்பாகுது. புரியுதா? அடுத்து பாருங்க, சாஹத்து தாரிக்கும் வாசியத்துன், உங்களுடைய வீட்டின் முற்றம் ஆகிறது. சாஹத் என்ற முற்றம், வாசியத்து விசாலமாக இருக்கிறது. ஓ, உங்களுடைய வீட்டின் முற்றம். ஆனா அதுவே நக்கீராவா பாருங்க, சாஹத்து தாரி, ஏதோ ஒரு வீட்டின் முற்றமாகிறது, வாசியத்தும் விசாலமாக இருக்கிறது. இப்ப ஏதோ ஒரு வீடு, அப்ப குறிப்பாக மாரிஃபா ஆகல. இதுதான் மாரிஃபா. அடுத்து பாருங்க, இன்ஷாது அலியின் முஅஸ்ஸிருன், அலியுடைய அலி கவிதை ஏற்றுவதாகிறது முஅஸ்ஸிருன், தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்ப அலியுடைய கவிதை ஏற்றுதல். இங்க பாருங்க, இன்ஷாது ஷாயிரின், ஏதோ ஒரு கவிஞரின் கவிதை ஏற்றுதல் என்பது மஸ்ஸிருன். கவிஞரின் கவிதை ஏற்றுதல் என்பது மஸ்ஸிருன், தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்ப ஏதோ ஒன்று, அப்ப இது முலாஃபாவே இருக்கு, அதே போல நக்கிராவும் இருக்கு. அடுத்து பாருங்க, அமலு ஹாது சானியை முத்தகனுன், இந்த உருவாக்குபவர். சரியா? இந்த கைவினைஞருடைய வேலையாகிறது முத்தகனுன், சிறப்பாக்கப்பட்டதாக இருக்கிறது, செம்மையாக்கப்பட்டதாக இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, அதுவே இப்ப என்ன செய்ய போறோம்? இதுவா சொல்ல போறோம், நக்கிரால சொல்ல போறோம். சரியா? ஹாதா அமலு சானிஇன் முத்தகனுன்,
இதுவாகிறது ஒரு கைவினைஞருடைய உறுதியான சிறப்பாக்கப்பட்ட வேலையா இருக்கும். ஒரு தொழிலாளியின் சிறப்பாக்கப்பட்ட வேலையா இருக்கும். சரியா? இதுவாகிறது ஒரு தொழிலாளி ஒரு கைவினைஞருடைய சிறப்பாக்கப்பட்ட செம்மையாக்கப்பட்ட வேலையா இருக்கும். அப்ப பாருங்க, அமலு முலாஃபு சாணி முலாஃபிலிஹி, ஆனா ஏதோ ஒரு கைவினைஞர், இங்க இந்த கைவினைஞருடைய வேலை, இது குறிப்பா மாரிஃபாகுது, அது நக்கீராவே இருக்கு. அடுத்து பாருங்க, லா துஸ்கி இலா வாதி மல்லா எஃபி, நீ செவி சாய்க்காத இல்லா வாதி மல்லா எஃபி, யார் நிறைவேற்ற மாட்டாரோ, வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாரோ, அவருடைய வாக்குறுதியின் பக்கம் நீ செவி சாய்க்காதே. அது அதே பாருங்க, லா துஸ்ரி, நீ செவி சாய்க்காதே இலா வாதி ரஜுலின் லா யஃபி, வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டானே அத்தகைய ஒரு மனிதனின் வாக்குறுதியின் பக்கம் நீ என்ன செய்யாதே, செவி சாய்க்காதே. இப்ப இங்க மௌசூல் சில மாரிஃபா பக்கம் இலாஃபத்துல வந்துச்சு, இது மாரிஃபா, அதனால இது மாரிஃபா மாறிடும். நான் இங்க ரஜுலின் என்பது நக்கீரா, அதனால வாதின் என்பது என்னது நக்கீராவே இருக்கும். அடுத்து பாருங்க, லம்மா ததஃபத்தஹ் அஸ்ஹாருல் புஸ்தானி, அந்த அந்த தோட்டத்தின் மலர்கள் இன்னும் மலரவில்லை. பாருங்க, லம்மா ததஃபத்தஹ் அஸ்ஹாரு புஸ்தானின், ஏதோ ஒரு தோட்டத்தின் மலர்கள் என்ன செய்யவில்லை, மலரவில்லை. சரியா? அடுத்து பாருங்க, அபுனாவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் முஹத்தபூன ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள். அதுக்கப்புறம் பாருங்க, அபுனாஉ அம்மின், சச்சாவுடைய பிள்ளைகள் ஆகிறவர்கள் முஹத்தபூன ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சச்சா, எந்த சச்சான்னு தெரியல. அப்ப அந்த ஏதோ ஒரு சச்சாவின் பிள்ளைகள் முஹத்தபூன ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதை நாம ஆனா இது முலாஃப் முலாஃபிலிஹா கொண்டு வந்துட்டோமா, எல்லா முலாஃப் முலாஃபிலிஹா தான் இருக்குது. ஆனா என்னவாகல, ஒரு நக்கீரா இன்னொரு நக்கீரான் பக்கம் சேர்ப்பதனால என்னவாகல, மாரிஃபாவா ஆகல. சரியா? அவங்க சொன்ன மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ வாருங்கள், நாம் அடுத்த பயிற்சியை பார்ப்போமா? இந்த இருக்கு பாருங்க, நாலாவது பயிற்சி என்ன சொல்றாங்க, பையின் ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தை, பின்வரும் வாசகங்களிலே விளக்கு, மக்தசபஹு குல்லு முலாஃபின் மின் இலாஃபத்திஹி இலாமா பாதஹு, ஒவ்வொரு முலாஃபும் எதை பெற்றுக்கொண்டதோ அந்த ஒன்றை, மின் இலாஃபத்திஹி, அந்த முலாஃப் இணைப்பதின் மூலம் ஒவ்வொரு முலாஃபும் எதை பெற்றுக்கொண்டதோ, இலாமா பாதஹு, அந்த முலாஃபுக்கு பின்னால் உள்ள ஒன்றின் பக்கம் அந்த முலாஃப் இணைப்பதிலிருந்து ஒவ்வொரு முலாஃபும் எதை பெற்றுக்கொண்டதோ அந்த ஒன்றை ஒவ்வொரு வாசகத்திலையும் விளக்கு. அப்ப ஒவ்வொரு முலாஃபும் பின்னாடி உள்ளதின் பக்கம் இணைக்கும் பொழுது என்னதை பெற்றுக்கொண்டது, மாரிஃபா தாரீஃபை பெற்றுக்கொண்டதா இல்ல தக்சீஸை பெற்றுக்கொண்டதா என்பதை என்ன செய்யணுமா, விளக்கணுமா. சரியா? நம்ம கீழே அர்த்தத்தையும் என்ன செஞ்சிருவோம், கீழே பார்த்துருவோமா, அங்க அர்த்தத்தை பார்த்துட்டு என்ன செய்வோம், அவங்க சொன்ன மாதிரி விளக்கிடுவோம். பயிற்சி 4 இங்க இருக்கு பாருங்க. ஃபில் புஸ்தானி, தோட்டத்திலே இருக்கிறது, சஜரதா துஃபாஹின், 2 ஆப்பிள் மரங்கள் தோட்டத்திலே இருக்கின்றன. அப்ப பாருங்க, ஷஜரத்தா தான் முலாஃபு, துஃபாஹின் என்பதின் பக்கம் என்னது, முலாஃபிலி, துஃபாஹின் என்பதுதான் முலாஃபிலி. அப்ப ஷஜரத்தான்றது நக்கீரா, துஃபாஹின் என்பது நக்கீரா. இப்ப ரெண்டுமே நக்கீராவா இருந்தா தக்சீஸ் என்று சொல்லணும், தாரீஃப்னு சொல்லக்கூடாது. அதான் இக்தசப தக்சீஸ, இந்த முலாஃப் குறிப்பாக்குவதை சம்பாதித்தது, பெற்றுக்கொண்டது. இப்ப என்னது, இது ஒரு தக்சீஸ் குறிப்பாகுது. அப்ப மரம்ன்றது, அப்ப ஆரஞ்சு பழ மரம் இல்ல, நெல்லிக்காய் மரம் இல்ல அப்படின்னு ஒரு குறிப்பு கிடைக்குது. அப்படிதானே? இது ஆப்பிள் மரம் தான் ஒரு குறிப்பு கிடைக்குது. அந்த 2 ஆப்பிள் மரம், எந்த ஆப்பிள் 2 ஆப்பிள் மரம் தெரியல. ஆப்பிள் மரம் நிறைய இருக்குல்ல, அதுல எந்த 2 ஆப்பிள் மரம் நம்மளுக்கு தெரியல. அதனாலதான் குறிப்பாக்குது. மற்ற என்னது, ஆரஞ்சு பழம் இல்ல, ஆரஞ்சு பழ மரம் இல்ல, லெமன் மரம், ஏதோ ஒரு மரம் இல்ல அப்படின்னு, இது ஆப்பிள் மரம் தான் குறிப்பு கிடைக்குதே தவிர மாரிஃபாவாக மாறவில்லை. சரியா? அதேதான் எல்லாத்துக்கும் குறிப்பாக்குவதை என்னது பெற்றுக்கொண்டது. அடுத்து பாருங்க, அல் ஜமலு, அந்த ஒட்டகமாகிறது, தவீலுல் உனுகி, கழுத்து நீளமுடையதாக இருக்கிறது. இப்ப தவீல் தான் முலாஃபு, உனுக் என்பது முலாஃபிலிஹி. லம் எக்தசிபி தாரிஃப வல தக்சீஸ, அப்ப இது தாரிஃபையும் என்ன செய்யவில்லை, பலன் பெறவில்லை. அதே போல தக்சீஸ் குறிப்பாக்குவதையும் என்ன செய்யவில்லை, பலன் பெறவில்லை. அப்ப என்னன்னா, இங்க அலிஃப்லாம் அல் உனுக்குன்னு என்னது, அலிஃப்லாம் மாரிஃபா தான். அலிஃப்லாம் மாரிஃபாயின் பக்கம் என்னது, தவீல் என்பது இலாஃபத்து தான். ஆனால் இந்த தவீல் என்பது வசன், ஃபஈல் வசன் ஆகும்.
இது என்னது ஒரு மானாவை குறிக்கக்கூடிய ஒரு சிஃபத் ஆகும். ஒரு சிஃபத் என்பது அலிஃப்லாம் மாரிஃபாவின் பக்கம் இணைந்தாலும் கூட அந்த சிஃபத் என்பது என்னவாகாது, மாரிஃபாவாக ஆகாது, தஃசீஸும் ஆகாது. சரியா? இந்த பாடம் இலாஃபத் பாடத்தையும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? அப்ப இது தவீல் என்பது என்னது ஒரு சிஃபத்தை குறிக்கிறது. அதனால இது என்னவாகாது, மாரிஃபாவாக ஆகாது. அதான் சொன்னாங்க. அது மாரிஃபா குறிப்பாக்குவதையும் தாரீஃபையும் அது பெற்றுக்கொள்ளவில்லை. தக்சீஸ் குறிப்பாக்குவது என்ன செய்யவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இது மாரிஃபாவும் இல்லை, அதே போல தக்சீஸும் இதுக்கு இல்லை. அடுத்து பாருங்க, மூன்றாவது, அத்தி நுஸ்ஹ மன் நசஹக, நீ வழிபடு, நீ என்ன செய், வழிபடு, பின்பற்று, உனக்கு யாரு நசீஹத் உபதேசம் செய்வாரோ அவருடைய உபதேசத்திற்கு நீ வழிபடு. இப்ப நுஸ்ஹ என்பது முலாஃபு, மன் நசஹக மௌசூல் சிலா என்பது முலாஃபிலிஹி. அப்ப முலாஃபிலிஹி நுஸ்ஹ என்பது இஸ்மு தானே, இது என்ன கிடையாது, ஒரு வஸ்ஃபு கிடையாதுல்ல. இப்போ ஒரு இஸ்மு என்ன செஞ்சிருச்சு, மௌசூல் சிலான் மாரிஃபாயின் பக்கம் சேர்ந்தா அது மாரிஃபாவா மாறிடும். இக்தசபத் தாரீஃப, அது தாரீஃபை என்னது பெற்றுக்கொண்டது. தாரீஃப்னா மாரிஃபா ஒரு குறிப்பாக்குவதை என்ன செய்தது, பெற்றுக்கொண்டது. இந்த தாரீஃப்லாம் அரபிலே மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? ஹதீகத்துல் ஹயவானி வாசியாத்துன், அந்த அந்த மிருகத்தின் ஆஹ் ஹதீகத் தோட்டம் ஆகிறது. சரியா? அதாவது ஆஹ் மிருக காட்சி ஆகிறது. வாசியத்துன் விசாலமானதாக இருக்கிறது. சரியா? மிருக தோட்டம்னா என்ன, ஜூ. சரியா? விலங்கின பூங்கான்பாங்கல்ல, அந்த விலங்கு பூங்கா என்பது வாசியத்தின் விசாலமானதாக இருக்கிறது. இப்ப ஹதீகத் என்பது நக்கீரா, ஹலிஃப்லா மாரிஃபா சேரும் பொழுது அந்த ஹதீகத்தின் தோட்டம் என்பது என்னவாயிருச்சு, குறிப்பாயிருச்சு. சரி, அது ஹதீகத் தான் முலாஃபா, அந்த முலாஃப் என்னவாயிருச்சு, இக்தசப தாரீஃபா, தாரீஃபை அது பெற்றுக்கொண்டது. ஏன் ஒரு அலிஃப்லா மாரிஃபா சேர்ந்ததுன்னா அது தாரீஃபை பெற்றுக்கொண்டது. அடுத்து பாருங்க, வஜத்து கிதாப தில்மீதின், ஒரு மாணவனின் புத்தகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஏதோ ஒரு மாணவன், அப்ப இதுவும் நக்கீரா இதுவும் நக்கீரா, அப்ப இலாஃபத் ஆனாலும் இது என்ன ஆகாது, மாரிஃபா ஆகாது, ஆனால் தக்சீஸ் ஆகும். அதான் சொல்றான், கிதாபு, கிதாப் என்பது முலாஃபு, தில்மீது முலாஃபிலி, கிதாப் தான் எனது முலாஃபு, இந்த முலாஃபு இக்தசப தக்சீஸ, தக்சீஸை பெற்றுக்கொண்டது. ஏன் ஒரு நக்கீரா நக்கீரா சேரும்போது ஒரு தக்சீஸ் கிடைக்கும். என்ன தக்சீஸ், மாணவனுடைய புத்தகம் தவிர மாணவியுடைய புத்தகம் இல்லை, ஆசிரியருடைய புத்தகம் இல்லைன்னு என்ன ஆகுது, ஒரு தக்சீஸ் கிடைக்கிறது. ஆனா எந்த மாணவன் நம்மளுக்கு தெரியல, அதனால ஒரு தக்சீஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது இதுல. அடுத்து பாருங்க, ஐநாய, என்னுடைய இரண்டு கண்கள் ஆகிறது, கவியத்தல் அபுசாரி. சரியா? கவியத்தல் இபுசார், கவியத்தில் இபுசாரின்னு படிக்கணும். பார்வை திறன் வலுவாக இருக்கக்கூடியதா இருக்கும். பார்வைத்தினை பார்வை திறன் வலுவாக உள்ளதா இருக்கும். ஐநா, என்னுடைய இரு கண்கள் பார்வை திறன் வலுவானதா இருப்பதா இருக்கும். இது பாருங்க, ஐநா என்பது முலாஃபு, ஏ முலாஃபிலிஹி, கவியத்தான்றது முலாஃபு, இபுசாரின்றது முலாஃபிலிஹி. இப்ப இது யா என்ற லமீர் மாரிஃபாயின் பக்கம் சேர்ந்ததுனால் இந்த ஐநா என்பது மாரிஃபா ஆகிவிடும். ஒரு மாரிஃபாயின் பக்கம் இணைந்தால் அது மாரிஃபா ஆகிடும்ல. அதான் பாருங்க, இக்தசப தாரிஃபா, அது மாரிஃபாவை பலன் தரும். சரியா? யா ஒரு மாரிஃபாயின் பக்கம் இணைந்துருச்சு. அடுத்து கவியத்தல் இபுசார், இப்ப அலிஃப்லாம் மாரிஃபா, இது கவியத்தாயின் பக்கம் அலிஃப்லாம் மாரிஃபா சேரும்போது இந்த நக்கீரா என்பது மாரிஃபாவை பலன் பெற்றுக்கொள்ளும். ஆனால் இந்த கவியத் என்பது ஆஹ் இது இஸ்மு கிடையாது, இது ஒரு வஸ்ஃப் ஆகும். கவியில் எப்படி வஸ்ஃபோ அதே போல கவியத் என்பதும் வஸ்ஃபு. இப்போ வஸ்ஃபாக இருந்தால் அதுக்கு தாரீஃபும் வராது, தக்சீஸும் வராது. சரியா? அப்ப ஐநாயை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஐநா இதான் முலாஃபு, முலாஃபை மட்டும் எடுத்து சொல்றோம். ஐநா தான் முலாஃபு, ஏன் முலாஃப் இல்லை. அப்ப ஐநா முலாஃப் எது, ஐநா. இந்த ஐநா என்பது இக்திசப தாரீஃபை பெற்றுக்கொண்டது. ஏன்னா அது யா என்ற லமீர் லமீர் மாரிஃபாயின் பக்கம் இணைந்ததினால் அது தாரீஃபை பெற்றுக்கொண்டது. இப்போ கவியத்தா, இதுவும் முலாஃப் தானே, கவியத்தா என்பது முலாஃபு. லம் எக்தசிபி லம் எக்தசி லம் எக்தசிப் லம் எக்தசிபில் தாரீஃப வல தஃசீஸ, அது தாரீஃபையும் பெற்றுக்கொள்ளவில்லை, தப்சீஸையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அது மாரிஃபா அலிஃபா மாரிஃபான் இணைந்தது தான். ஆனா இது ஒரு வஸ்ஃபு ஆகும், ஒரு தன்மை ஆகும், இஸ்மு கிடையாது. அதனால இதுக்கு ரெண்டுமே வராது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தை முடித்துட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்த பாடத்தில் காண்போம். ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.